பிரைஸ் அலாட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்றாரு, கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்காரம்மா. கர்த்தர் சகாயராக இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்னு கேட்குறாரு ஆண்டவர். ஏன்பா நீ ஏன் பயப்படுற? நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், நீ பயப்படக்கூடாதுன்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்கிறாரு. நீங்கள் பயப்படுறீங்க தானே? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் படிப்பை பார்த்து, உங்கள் வேலையை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் கடன் பிரச்சனையை பார்த்து பல காரியங்களை என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேது. பயமாக இருக்குது. எதிர்காலம் எனக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரிலங்க. என் வாழ்க்கை அழிஞ்சிருமா, எனக்கு பயமாக தாங்க இருக்குது, என் சொந்தக்காரங்களை கேவலப்படுறாங்க, எனக்கு குழந்தைய பிறலங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை நினச்சி நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க தானே? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சகாயராக இருக்கேன், நான் உனக்கு எப்போவுமே இருக்கேன், உன் கூடவே இருக்கேன், உனக்கு உதவி சேர்த்து நான் இருக்கேன். மகனே மகளே கவலைப்படாத, உனக்காக சிலுவையில் மறைச்சி ரசம் செஞ்சு உன்னை பாவத்திலேருந்து மீட்டெடுத்து நான் உன்னை அம்புன்னு விட்டுருவேனா? இப்போ இடையே இருக்க வாழ்க்கை இப்படியே போயிடுமா? கிடையாது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறேன், உங்கள் பிரச்சனையை மாற்ற போகிறேன், நீ பயப்படாதன்னு ஏசப்பா சொல்கிறாருங்க. நீ எதுக்குமே பயப்பட தேவையில்லைங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாருமே எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்படுறீங்க? ஏசப்பா உங்கள் கூட தானே இருக்கிறாரு. ஏசப்பா நிறைய இடங்களில் சொல்கிறாரு பயப்படாதீர்கள் அப்படின்ட்டு. ஏன் பயப்படாதீர்கள் சொல்கிறாருன்னா, உங்கள் பயத்தை பக்கத்துக்கு நான் உங்கள் கூட தானே இருக்கேன் அப்படின்ட்டு. தூதன் வந்து சொல்லும் போதும் பயப்படாதீர்கள் சொல்கிறாரு. ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து சொல்லும் போது பயப்படாதீர்கள் சொல்கிறாரு. இன்றைக்கும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், வாழ்க்கையை பார்த்து பயப்படாதீங்க. ஏசப்பா உங்கள் கூட தாங்க இருக்காரு. பயத்தெல்லாம் எடுத்து இன்றைக்கி போட்டுருவார். நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியத்துக்காக பயந்து கொண்டிருக்காங்களோ அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இந்த நாள் நன்மை நாளாக அமைய இயேசு மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.